நவகரகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல முதல்ல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம். திருமணம் எல்லோருக்குமே காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை. சரி, ஓகேங்க, அதெல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பேரு இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. நிறைய தடைகள், குழந்தை பேருக்கு தடைகள் நிறைய இருக்கு. ஏன் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடைபெறுது, என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல குழந்தை பேருக்கு முக்கியமான காரக கிரகம் பாத்தீங்கன்னா குரு, அடுத்து 5ஆம் அதிபதி, அடுத்து சூரியன். இந்த மூணுமே லக்னத்தோட தொடர்பு பெறணும். தொடர்பு பெற்றா மட்டும்தான் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ராகு, சனி, செவ்வாய் இதோட தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அது பெற்றிருந்தா உடனே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது கிடைக்கிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படும். அப்ப இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு உங்க ஜாதகம் வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப குரு ராகு இணைவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சூரியன் கேது இணைவு இருக்கு அப்படின்னா விந்தணுக்களோட உற்பத்தி திறன் குறைவா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஜாதகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரனோட ரொம்ப அஸ்தங்கம் ஆயிருச்சு, ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தது அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா விந்தணுக்களோட குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல 8ஆம் அதிபதியோட செவ்வாய் சனி சேர்க்க அப்படி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில முட்டை உற்பத்தி திறன் கம்மியாகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கிரகங்கள்லாம் அமைப்பு இருக்கிறப்ப கண்டிப்பா இவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதனால குழந்தை பிறப்புக்கு தாமதம் ஏற்படும். அப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு 6 மாசத்திலே நீங்க கண்டிப்பா ஒரு ஜோதிடர் அணுகி என்ன காரணம், என்ன பிரச்சனை, ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். பாத்துக்கிட்டீங்கன்னா தான், ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப தள்ளி போடுறது சிறப்பு கிடையாது. ஒரு 6 மாசம் ஓகேங்க. இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகுறதே 27 ஆயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு 27, 29, 30 எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும். அதனால நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றது பெருசு. அதாவது ஒரு ஜோதிடரை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்றது பெருசு. ஏன்னா ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொல்ற விஷயத்த ஒரு ஜோதிடர் உங்களுடைய கிரக சேர்க்கையை வச்சே கண்டிப்பா சொல்லுவாங்க. நாளா பாத்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்குங்க. அதாவது உங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா விந்தணுக்களோட குறைபாடு இருக்குங்க, நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க உங்களால இதெல்லாம் சொல்ல முடியுது, ஏன்னா அந்த சூரியன் கேது இணைவு இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அது எந்த அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கணுங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். 12ஆம் அதிபதி இதோட சம்பந்தப்பட்டிருந்தா அந்த மாதிரி அணுக்கள் குறைபாடு இருக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு இருந்தா மட்டுமே நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. அது எந்த டிகிரிக்குள்ள இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த பாவக காரகத்தோட இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கு, செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும், பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். நான் நிறைய பெண்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஆச்சரியமா சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரியே தாங்க இருக்கு, என் பொண்ணுக்கு இருக்குதுங்க, என் பையனுக்கு இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஜோதிடர்களை அணுகிட்டு நீங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்களேன், சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்கனால இந்த பார்ட்ல தான் இந்த பிரச்சனை தான் இருக்குங்கிறத அவங்கனால கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க தெளிவா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இணைவுனாலதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை இல்லையா? அப்ப இந்த இணைவு தடைக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணனா என்ன மாதிரி உங்களுக்கு அந்த தடை நீங்கும் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? இப்ப இந்த செவ்வாய் சனி இருக்கு அப்படிங்கிறீங்க, அப்படி அந்த மாதிரி இருக்கு, பெண்களுக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி சூரியன் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விந்தணுக்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், இப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு.
அந்த மாதிரி பரிகாரத்தை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறப்பு தாமதமாகாது, தடை நீங்கி கண்டிப்பா வந்து சிறப்பா இருக்கும். செவ்வாய் சனிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பெண்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அந்த அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய் கோரையில விளக்கு போடுறதும் வந்து சிறப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் சனி சேர்க்கையை வந்து தடைபாட்டை வந்து நீக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு வழிபாட்டு முறையாகும். அதே மாதிரி சூரியன் கேது இருக்கிறதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிள்ளையார்பட்டி வழிபாடு மிகுந்த சிறப்பா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப போய் டாக்டர்கிட்ட போறேங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எல்லாமே டாக்டர் சரியா இருக்குங்கிறாங்க, ஆனா வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்ற இவங்க தம்பதியினர் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகணுங்க. திருச்செந்தூர் வியாழக்கிழமை போய் முதல் நாளே வந்து ஏகாந்த தரிசனம் பண்ணிட்டு காலையில வந்து விஸ்வரூப தரிசனம் பண்ணும். அதாவது நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தம்பதியினர் சமேதனரா போய் நைட் ஏகாந்த தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு காலையில போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலா பூஜையை பார்த்துட்டு வரப்ப அவங்க பன்னீர் இலையிலன்னு சொல்லிட்டு ஒரு விபூதி தருவாங்க. அந்த விபூதியை வந்து பெண்ணோட வயிற்றுல தடவிட்டு இவங்க 2 பேரும் பூசிட்டு வரணும். இது மாதிரி 48 நாள் செஞ்சுட்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இது இருக்கு. இது 100% வந்து வெற்றி பெற்ற பரிகாரம். இந்த பரிகாரம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த பரிகாரம் எல்லாம் எப்ப பண்ணணும், எந்த நாள் பண்ணணும், என்ன கிழமை பண்ணணும், ஏன்னா இது வந்து 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும். மற்றபடி இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே வந்து நான் ஜென்ரலா செவ்வாய் சனி சூரியன் கேது சொன்னதெல்லாம் ஜென்ரலான பரிகாரம். ஆனா அவங்கவுங்க ஜாதகத்துல இணைவு எப்படி இருக்கு, என்ன கிழமை பண்ணணும், எந்த நட்சத்திரத்துல பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும்னா கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பா எல்லோருக்கும் கிடைக்கும். இது தடையில்லாம இது வந்து நான் சொல்ற பரிகாரம் எல்லாமே 100% வெற்றி பெற்ற பரிகாரம் அப்படிங்கிறத நான் மக்கள் கண்டிப்பா நான் நேரலாகி உங்களுக்கு நான் கூறுறேன். அதனால ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட இதா இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. என்னோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா 9080125461. கனிமொழிங்க, நான் ஈரோட்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.